ஆதி பாரதி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம தர்மலிங்கம் எப்படியோ நம்ம ஆண்டாளோட அத்தையை வச்சு ஆண்டாளை அவங்க வீட்டுக்கு போக விடாமல் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆடி இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்குமே தெரியாமல் நம்ம அழகரோட அம்மாவுக்கு 100 பவுன் நகையும் 1 கோடி ரூபாய் பணமும் அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. இங்கே பார்த்தோம்னா தர்மலிங்கம் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இனிமேல் என் பொண்ணு நானா சொன்னாலும் கண்டிப்பாக அவள் அத்தை வீட்டுக்கு போக மாட்டான் அப்படின்னு. அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அழகரோட அம்மா நேரா ஒரு பேக்கோட வராங்க. வாங்க சம்மந்தி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, அம்மா என் மருமகளும் என் மகனும் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் வெளியில தான் போயிருக்காங்க, நீங்கள் இருங்க அப்படின்னதும், சம்மந்தி உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு சம்மந்தி, நான் ஒரு 25 பவுன் தான் கேட்டேன், ஆனால் உங்கள் மனசுப்படி 100 பவுன் நகையோ 1 கோடி ரூபாய் காசும் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு அப்படின்னும் போது, என்னது இவ்வளோ நகையும் பணமுமா, இவ்வளோ நகையும் பணம் இவருக்கு எது அப்படின்னு லட்சுமியும் பாட்டியும் யோசிக்கிறாங்க. என்னது இவ்வளோ பணம் நான் கொடுத்தனா அப்படின்னு நம்ம தர்மலிங்கமே அந்த இடத்துல ஆடி போய் இருந்துட்டு இருக்காங்க. என்ன சம்மந்தி அப்படி பார்க்குறீங்க, இங்கே பாருங்க, நீங்கள் 2 பிள்ளையும் சமமாக கவனிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு கோபமாக இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படிலாம் கேட்டேன். ஆனால் அதுக்கு போய் இவ்வளோ நகையும் இவ்வளோ பணமும் கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் நான் யாருக்காக கேட்டேன் சம்மந்தி? என் மருமகளுக்கும் என் மருமகளுக்கு தானே, அவளை வச்சு தான் நானே அழகு பார்க்க போகிறா. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நகை பணம் வச்சு நான் என்னத்தை சாதிக்க போகிறேன் சம்மந்தி? எப்படியோ நீங்கள் பெரிய மனசு பண்ணி நீங்கள் இவ்வளவும் கொடுத்தது எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அதனால இதெல்லாம் எனக்கு வேணாம் சம்மந்தி, நான் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, என் மருமக என் மக அவங்க 2 பேர்கிட்டயுமே இதை கொடுத்துருங்க. என் மருமகளை இந்த நகையை போட்டுட்டு சந்தோஷமா என் வீட்டுக்கு வர சொல்லுங்க சம்மந்தி. அதுக்காகத்தான் இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க நீங்களே அப்படின்னதோ, ஐயோ நான் கொடுக்கலைங்கிற மாதிரி தர்மலிங்கம் சொல்லலான்னு வரும்போது பாட்டி தடுத்து நிறுத்திடுறாங்க. டேய், இப்ப என்னடா அவங்களே இவ்வளவு பாசமா கொடுக்குறாங்க, நீ எதுக்கு சத்தம் போடுற சம்மந்தி? தாராளமா நீங்க வச்சுட்டு போகலாம், நாங்க உங்க மருமகள்கிட்டயே கொடுக்குறோம் அப்படின்னு லட்சுமி அம்மா சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. இங்க பாருங்க, இன்னைக்கு என் மருமகளை இந்த நகையெல்லாம் போட்டுட்டு 2 பேரையும் எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகரோட அம்மா அங்கிருந்து கிளம்பினதும் தர்மலிங்கம் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. எங்க பொண்ணு மேல இவ்வளவு பாசமா இவ்வளவு நகை பணம் எல்லாம் எங்க இருந்துங்க உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு போது, ஏய் பைத்தியக்காரி, என்னடி நானே என் பவிக்கு ஒன்றும் செய்யாம இருக்கேன், இதுக்குள்ள இவ்வளோ பணத்துக்கும் நகைக்கும் நான் எங்கடி போறது அப்படின்னும் போது, நீங்க போக மாட்டீங்க. ஆனா இந்த தந்திர மந்திர வேலையெல்லாம் பார்த்து ஆண்டாள் அவங்க வீட்டுக்கு போக விடாம பண்ணது நீங்க தானே, எனக்கு நல்லாவே தெரியுங்க. கண்டிப்பா இது எல்லாமே நம்ம ஆதி தம்பி தான் பண்ணிப்பாரோன்னு எனக்கு தோணுது அப்படின்னதும், என்னடி தோன்றது, கண்டிப்பா ஆதி தம்பி தான் பண்ணிப்பாருங்கிற மாதிரி பாட்டி கண்டுபிடி